ஹே ஆல், இது சாட்டர்டே ஈவினிங் கொஞ்சோண்டு ஹெல்த் மிக்ஸ் மட்டும் குடிச்சிட்டு ஈவினிங்காக கார்டனை க்ளீன் பண்ணலான்னு போயிருந்தேன். ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி கேக்டஸ் எடுத்துகிட்டு வந்து வச்ச ஞாபகம். ஆனால் அதுக்கப்புறம் அதை கண்டுக்கவே இல்லை, அது என்னாச்சுன்னு தெரியல. சரின்னு கார்டனுக்குள்ளே தேடி பார்க்கலான்னு போயிருந்தேன். இந்த ஃப்ளவருக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. இன்றைக்கி தான் ஃப்ளவர் வந்திருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. அதை வந்து கட்டிங்ஸ் மூலிமா ஈஸியாகவும் வளர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி நிறைய கார்டனில் நியூ பிளான்ட்ஸ்லேருந்து ஃப்ளவர்ஸ்லாம் வந்துருந்தது. இந்த மிளகாய் செடியிலேருந்து இன்ன வரைக்கும் நான் மிளகாய் எடுத்து யூஸ் பண்ணது கிடையாது. ஆனால் நிறைய மிளகாய் காய்க்குது. அதுக்கப்புறம் நெய் மிளகாய் கேட்டிருந்தீங்களே, ஒரே ஒரு செடி தான் இருக்குது, அதில் ஒரே ஒரு மிளகாய் தான் இருக்குது. அதுலேருந்து நீ விதை எடுத்தால் தான் ஷேர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வாட்டர் பிளான்ட்ஸ் பற்றி அப்டேட் வந்து இப்போதைக்கு எல்லாமே ஃபில்லாக இருக்குது. ஒரு இதில் கூட எம்டியாக இல்லை, எல்லா இதுவுமே ஃபுல்லாக இருக்குது. இதில் வச்ச பிளான்ட்ஸுமே ஈஸியாக க்ரோ ஆகி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டாண்ட் மேலே வச்சது பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்குது. இதை நான் முதல்ல செஞ்சுருக்கலாம் போல் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஒயிட் கலர் செம்பருத்தி வந்து கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பூவே இல்லை. ஏன்டா கட் பண்ணேன்னு இப்போ தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இருந்தப்போ நிறைய பூ இருந்துச்சு. இந்த ஜெர்பரா பிளான்ட்டை தருவீங்களான்னு கேட்டிங்க. கண்டிப்பாக தர மாட்டேன். ஏன்னா அது என் ஃப்ரெண்டு எனக்கு குட்டி கட்டிங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அது மூலிமா இவ்வளோ ஃப்ளவர்ஸ் வந்திருக்கு. இந்த ரோஸ் வந்து அந்த தொட்டி இருக்குது அங்கே, நான் வந்து பூ வந்து இங்கே வந்துருச்சு. சன்லைட் அங்கே இல்லை, ஸோ அதனால் இவ்வளோ தூரம் வந்துட்டான் போல இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃபேர்னு கள்ளிமுளையான்லாம் நல்லாவே வந்துட்டுருக்கு. இந்த இடத்துல வச்சதுக்கப்புறம் புதினாவுமே குச்சி ஊனி வச்சது அழகழகாக குட்டி குட்டியாக வந்துட்டுருக்கு. கள்ளிமுளையான் எங்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டேபிள் ரோஸ், இதெல்லாமே நம்மளுக்கு வந்து கொலாப்ஸில் ஃப்ரீயாக கொடுத்த பிளான்ட்ஸில் வந்தது தான். எல்லாமே ரொம்ப சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. இதுக்குள்ளே தான் வந்து அந்த கேக்டஸ் பிளான்ட்டை போட்டு 6 மாதம் ஆச்சு. அது மண்ணில் கூட இல்லை, என்ன நிலமையில் இருக்குதுன்னு தெரியல. ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். ஒயிட் இறந்ததுக்கப்புறம் இந்த கூண்டுக்குள்ளே எதையுமே நான் பார்க்கல. எடுத்து பார்க்குறேன், ஒரே எறும்பாக இருந்தது. ஆனால் செடி எதுவுமே சாகலை. நல்ல வேலைக்கு எடுத்து கீழே கொட்டி பார்த்தா நிறைய நியூ லீவ்ஸ், குட்டி குட்டியாக நிறைய பிரான்ச்சஸ்ஸு, நிறைய நியூ லீவ்ஸ் எல்லாம் வந்துருந்தது. மண்ணும் இல்லை, இது ஃபுல்லாக ஒரு தண்ணியும் இல்லாமல் இந்த இதுக்குள்ளே அடைச்சி போட்டு வச்சுருக்கேன் இவ்வளோ நாளாக. எனக்கே தெரியல, ஞாபகமே இல்லை சுத்தமாக எனக்கு. இன்றைக்கி திடீர்னு ஏதோ ஒன்று எடுக்கலான்னு எடுக்கிறப்ப பார்த்தா இவ்வளோ இதை வந்து நான் தெரியாமல் போட்டு வச்சுருந்துருக்கேன். இதை கட்டிங்ஸ் காலையில் போட்டு நீ வேறு எதுலையாவது நம்ம பாட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த எறும்பு எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு தெரியல. ஃபுல்லாக தண்ணி இது மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டதுக்கப்புறம் பாதி எறும்பு போணுச்சு. அதுலேயுமே நியூ லீவ்ஸ் ஒரு குட்டி குட்டியாக அழகாக நியூ லீவ்ஸ் எல்லாம் வந்திருக்கு. சன்லைட்டும் இல்லை, தண்ணியும் இல்லை, மண்ணும் இல்லை. ஆனாலும் கேக்டஸ் வந்து வளர்க்க முடியும் போல இருக்குது. நான் இப்போ தான் இது எனக்கு தெரிஞ்சது.